250 பில்லு போட்டாங்கங்க. நான் சாப்பிட்ட ஹோட்டல்ல இந்த மசாலா பணியாரத்துக்கு, அதுவும் வெறும் 10 பணியாரத்துக்கு. ஆனா டேஸ்ட் தெறிக்க விட்டுருச்சுங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த பணியாரத்துல அப்படி என்னதான் கலந்துருக்காங்கன்னு அதை கண்டுபிடிச்சு இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்றேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க, பட்டை சோம்பு தாளிச்சுக்கோங்க, கூடவே கருவேப்பிலை இலைகள், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகா ஒரு 2-3 போல் கீறிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தில் லேசாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா அதில் தக்காளி சேர்க்கணும். 2 சின்ன தக்காளியாக பொடியாக வெட்டி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக வதங்கினதுக்கப்புறமா அதில் பொடிகள் சேர்க்கணும். நான் இன்னைக்கு கரம் மசாலா, உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை மீடியம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவில் இருக்க பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் இப்போ பணியாரம் சேர்க்கணும். நான் இன்னைக்கு ஒரு 10-15 போல் பணியாரத்தை சுட்டு அதை சேர்த்துக்கிறேன். பணியாரம் சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே தேங்காய் பால், நல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பாலை சேர்த்துக்கணும். தேங்காய் பால் சேர்க்கும் போது அடுப்பு நல்லா ஃபுல் சிம்மில் இருக்கணும். சேர்த்துட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே வந்தீங்கன்னா அடுப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா இந்த மாதிரி இறுகி வரும். நல்லா பணியாரம் தேங்காய் பாலை உறிஞ்சு நல்ல மசாலாவோட சேர்ந்து சூப்பராக, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பை நல்லா வறுத்து அது மேலே சேர்த்து விட்டுருங்க. இப்போ இது ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை நைட்டு டின்னர் கூட இதை செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எதுக்கு ஸ்வீட்டு? சும்மா இருந்தேன், அதனால கிண்டினேன். சும்மா இருந்தா ஸ்வீட்டை கிண்டுவே நீங்க சும்மா இருந்தா என்னென்னவோ செய்றீங்க, நான் ஸ்வீட்டு தானே செய்யறேன். மாமா நீங்க சாப்பிடுறீங்களா? கேட்ரிங் அக்கா கிட்ட நான் கேட்ட இந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றேன். பாயாசம் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும், அதிக செலவில்லாம பண்ணணும், டேஸ்டா பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிபியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அதே நெய்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து கொஞ்சம் கூட பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதுல வெதுவெதுப்பான தண்ணீர் ஒரு டம்ளர் ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்தினவுடனே நல்லா அந்த மாதிரி கை விடாம கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா லேசா அந்த மாதிரி இறுகி வரும். இந்த ஸ்டேஜ்ல மேற்கொண்டு இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கடலை மாவை வேக விடுங்க. நல்லா தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் கடலை மாவு வெந்து வரத்துக்கு சரியாக இருக்கும். கடலை மாவு நல்லா கம்ப்ளீட்டாக வெந்து வந்ததுக்கு அப்புறமா அதில் 1 கப் அளவுக்கு ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பசும்பால், கவர்பால் எது இருந்தாலும் அது 1 கப் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாலோடு சேர்த்து கடலை மாவை நல்லா வேக விட்டிங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்பட்டா கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 1/2 கப் இல்லாட்டினா 1 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படி கண்டென்ஸ்டு மில்க் உங்ககிட்ட இல்லைன்னா நான் சேர்க்குற மாதிரி நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஒரு கப் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இதில் நல்ல ஒரு டேஸ்ட் கூட்டுறதுக்காக கொஞ்சமாக குங்குமப்பூவை பாலில் கரைச்சி சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ சேர்க்கறதும் ஆப்ஷனல் தான், தேவையில்லைனா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஜவ்வரிசி ஒரு 1/4 கப் அளவுக்கு தனியாக வேக வச்சு வச்சிருந்தேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். அப்படி ஜவ்வரிசி வேண்டானா நீங்கள் சேமியா கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்தாதான் அது பாயசத்துக்குரிய அர்த்தம் இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். கடைசியாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வறுத்து எடுத்து வச்சிருந்தேன் அந்த முந்திரி பருப்பு, திராட்சை முந்திரி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டீங்கன்னா சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பாயாசம் ரெடி ஆயிரும். அடுத்து உங்கள் வீட்டில் எந்த விசேஷனாலும் இந்த பாயாசத்தை ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு 2-3 மட்டும்தான் போதும். எனக்கு குழம்பு, ஒரு 2 பொரியல், அப்புறம் எக்ஸு கொஞ்சம் ப்ரோட்டீனுக்கு வேணுங்கிறதுக்காக எக்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரியாக எடுக்கிறேன். ஆமாங்க, எக்கு சோயாவை வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஒரு பேனில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. 3 முட்டையை உடச்சி ஊற்றி ஃபஸ்ட்டு முட்டையை நல்லா இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு, மிளகுத்தூள் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பவும் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அதில் மினி சோயா சங்க்ஸ்லேயே மினி சைஸ் இருக்கும். அப்படி உங்ககிட்ட பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா நல்லா வேக வச்சுட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதை 2 வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதை சேர்த்து ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்து விட்டா போதும், ரொம்ப வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ அதையும் ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிருங்க. பேன்ல ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், உப்பு இதையெல்லாம் ஃபர்ஸ்ட் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேருங்க. அப்போதான் அந்த பொடிகள்லாம் கரிஞ்சு போகாது. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வறுத்து விட்டு அதில் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிதமாக வச்சுட்டு வதக்கி விடுங்க, அப்போதான் கரிஞ்சு போகாது. இப்போ வெங்காயம் நிறம் மாறணுன்ற அவசியம் இல்லை, லேசாக வதங்கினா போதும். அடுத்தது அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்
பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதில் தக்காளி, ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்தாலும் சரி, இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்தாலும் சரி. ரொம்ப சின்ன சைஸ் தக்காளி சேர்த்தா போதும். அப்படி தக்காளி வேண்டானா கடைசியாக நீங்கள் எலுமிச்சம்பழ சாறு கூட சேர்த்துக்கலாம், அது கூட சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு தக்காளி அரைச்ச பேஸ்ட் தான் சேர்க்குறேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கூடவே நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சிருந்த அந்த சோயா சங்க்ஸை சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அடுத்தது அதில் நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சு அந்த முட்டையும் சேர்க்கணும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சோயா முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியதான். அதிக புரோட்டீன் சத்து நிறைஞ்ச இந்த மசாலாவை நீங்கள் காய்கறி இல்லாதப்ப சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம், தோசைக்கு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் என்னத்தரா செய்கிறதுன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சத்தியமாக சொல்கிறேன், இதை வச்சு இப்படி ஒரு தரமான பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லி நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இது இப்போ பார்த்த உடனே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா தேங்காய் சில்லு கூட ஒரு 4-5 போல் தேங்காய் சில்லை சேர்த்து கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அது இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. தேங்காய் அரைக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் அரைச்சாதான் நல்ல இந்த மாதிரி திரியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி எடுத்தோம் பார்த்தீங்களா தேங்காய், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இதில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதில் புட்டு மாவு சேர்க்க போகிறோம். கடைகளில் கிடைக்கும் பார்த்தீங்களா ரெடிமேட் புட்டு மாவு, அதை பயன்படுத்தினா கூட போதும். ஆமாங்க, இந்த பிரேக்ஃபாஸ்ட் நம்ம புட்டு மாவில் தான் பண்ண போகிறோம். நான் இன்னைக்கு அரிசி புட்டு மாவு சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கோதுமை புட்டு மாவு கூட சேர்த்துக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு சேருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி இறுக்கமாக கிடைக்கும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா நல்ல மாவு ரொம்ப சாஃப்டாகும். மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். அதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆறி இருக்கும். நல்ல மாதிரி உருண்டை பிடிக்க வரும். இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வேக வைக்கிற தட்டு இல்லாட்டினா இட்லி தட்டு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அதில் நெய் தடவிக்கோங்க, ஆயில் கூட தடவிக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச உருண்டைகளை வச்சு ஜஸ்ட் ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். செம்ம சூப்பராக ரெடி ஆயிருங்க. பயங்கர சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. தேங்காய் ஜீரகம்லாம் போட்டிருக்கனால நல்ல வாசனையாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள் குருமா, கார சட்னி இல்லாட்டினா இந்த மாதிரி நான்வெஜ் கிரேவியோட கூட அதை சர்வ் பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் குட் நியூஸா இல்லை ஏதாவது விசேஷமா? 2 வாழைப்பழம் இருந்தால் போதுங்க. இந்த ஸ்வீட்டை இன்ஸ்டண்ட்டாக பண்ணி எல்லாரையும் 3 மடங்கு சந்தோஷப்படுத்திடலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டு. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டேஸ்ட் மட்டும் தாறுமாறாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதாவது 80 ml நெய் சேர்த்தா போதும். இப்போ நெய் உருகுனதுக்கப்புறமா அதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 போல் முந்திரி பருப்பை 2 வெட்டி சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா அதில் 2 வாழைப்பழத்தை இந்த மாதிரி முழுசாக உரிச்சு போட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் எந்த வகையான வாழைப்பழமும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வாழைப்பழம் ரொம்ப கனிய வேணாம், ஓரளவுக்கு நல்லா கனிஞ்சிருந்தா போதும். இப்போ நெய்யில் கொஞ்சம் நேரம் வாழைப்பழம் வதங்கினதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி 2 உடச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா இந்த நெய்யிலே வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக மேஷ் பண்ண வரும். ரொம்பவும் மேஷ் பண்ண வேணாம். அதிகமாக கனிஞ்ச பழம் எடுத்திங்கன்னா சீக்கிரம் மேஷ் ஆயிரும். அதனால தான் மீடியமாக கனிஞ்ச பழம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது அங்கங்கே வாயில் தட்டுப்படும். அப்போ அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால ரொம்பவும் மேஷ் பண்ண வேணாம். இப்போ கரண்டிலேருந்து எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக ரவையில் கூட இந்த ஸ்வீட் செய்யலாம். சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு கடலை மாவில் தான் செய்கிறேன். இப்போ அடுப்பு கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சு கடலை மாவை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து விடுங்க. ஆக்சுவலாக வாழைப்பழம் இருக்கிறதுனால கடலை மாவு சீக்கிரம் கரிஞ்சு போகாது. அதனால மீடியம் சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. ஜஸ்ட் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வறுத்து விட்டிங்கன்னா கடலை மாவில் இருக்க பச்சை வாசனை போயிடும். இவ்வளவே தாங்க நமக்கு டைமு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பொருளை ஃபாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா உங்கள் இனிப்புக்கேற்ற நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு சேர்த்து கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே சிம்ல ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் வச்சிங்கன்னா சீனி நல்லா மெல்ட் ஆகி அப்படியே இழகி ஸ்வீட்டோட கலந்து ஒரு தனிப்பட்ட டேஸ்ட்டு கொடுக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.